இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்லாம், ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு அப்படியே கப்பில் வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து 400 கிராம் காளான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்குங்க. நல்லா வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இதை வேணா 2 வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் செய்யலாம். நான் வந்து அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தெளித்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் காளானில் வந்து நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்துருங்க. இன்னும் கூட லைட்டாக தண்ணி சேர்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கடைசியாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்து இப்படி கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும், அதனால தான் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். காளான் பொரிக்கிற அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் மீடியமான தீயில் வச்சுடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காளான் வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரட்டோமா. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க. தனித்தனியாக வருது பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் மறுபடியும் வந்து நம்ம இதை சேர்க்கணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் நீங்கள் வேறு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்துருங்க. ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்குனது, இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது, இதையும் சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரும், அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வர டைமில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து தட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும். இந்த டைமில் ஒரு தக்காளி எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு தட்டையாக கட் பண்ணியிருக்கேன், இதே போல் கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப மசிய வதக்க வேண்டாம். தக்காளி இருக்கிறது தெரியணும். காளான் வந்து தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு குடமிளகாய் தட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதுமா. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், ஒரு 5 டிராப்ஸ் அளவு சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்தாலே போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. சப்பாத்தியோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதே போல் ரைஸுக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த டைமில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க வேண்டாம், நீங்கள் அப்படியே வந்து காளான் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே அப்படியே தெரியுது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு வந்து நம்ம காளான் பொரிக்கிறதுலே சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளான் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க.
இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா மேட்ச் ஆகும். அதே போல் பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்லாம், ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு அப்படியே கப்பில் வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேலவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துருங்க. அவ்வளோதாம்மா, சூப்பரான ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்டான எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சில்லி காளான் ரெடி. இந்த சில்லி காளான் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.